அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, நாளை வைகாசி விசாகம் கருத்தில் கொள்ளுங்க. இதுல விரதம் இருந்தா குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி பெறலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ விரத முறையை சொல்றேன், கருத்தில் கொண்டு நீங்க பயன்பெறுங்க. வைகாசி விசாகத்தன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலை 4:30 மணிக்குள் இருந்து 6 மணிக்குள் குளித்து முடித்து அன்று நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு உட்கொள்ளலாம். மற்றவர்கள் பால் கனி வகைகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கும்போது முருகனுக்குரிய 6 எழுத்து மந்திரமான சரவணபவ என்பதை சொல்லலாம். திருப்புகழ் மற்றும் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம், பாடலாம், பாட்டை கேட்கலாம். அது மட்டுமின்றி முருகன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. முருகன் கோயிலில் அமைந்துள்ள மலையை சுற்றி கிரிவலம் வந்தால் சிறப்பான பலன்களை பெறலாம். என வைகாசி விசாகம் மிகவும் சிறப்பான பலனை தரும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.